கர்த்தருடைய வார்த்தைக்கு போகும். நம்ம எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கிங் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அங்கே அதிகாரம் உண்டு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஏன் சேர் எடுத்துட்டீங்க? அந்த முன்னாடி இருக்கிற சேர் அது போல் எடுக்காதீங்க, காலியாக இருக்கும். அப்படி வர சொல்லிட்டு பின்னாடி அப்படி உட்காந்துருங்க. சேர் முன்னாடி இது போல் இருந்தால் நல்லா இருக்காது, நீட்டாக இருக்கணும் சேர். சரி, ஓகே. வசனம் சொல்லுது, ராஜா எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. சரி, அந்த மனசில் அந்த வார்த்தையை வச்சுக்கலாம். இங்கே நம்ம 1 பேதுருல வாச்சோம். அங்கே ஒன்று பார்த்தோம். ராஜான்னு சொல்லி யாரை சொல்லுங்க? ராஜான்னு சொல்லி யாரை சொல்லுது? யாரெல்லாம் பைபிள் வாசிங்க? பைபிள் வாசிக்கும் போது எல்லோரும் அப்படி பார்த்துருந்தீங்க, அதனால உங்களுக்கு தெரியல. அங்கே யார் சொல்லுதுன்னா உங்களையும் என்னையும் சொல்லுது. நீங்கள் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். சொல்லுங்கள், நான் தான் ராஜா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அதிகாரத்தோடு இருப்பேன். நான் எங்கே இருக்கிறேனோ என் கட்டுப்பாட்டுக்குள்ள ஆவிக்குரிய மண்டலம் இருக்கும். நான் எங்கே இருக்கிறேனோ, நான் என் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என் வீட்டுக்குள்ளே விரோதமாக எழும்புகிற அசுத்த ஆவிகள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வர முடியாது. ஏன்னா என் வீட்டை நான் ரூல் பண்ணின்னு இருக்கிறேன். நான் என் வீட்டுக்கு ராஜாவாக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் இந்த திருவஞ்சேரி அப்படின்னா உங்கள் மேலே இந்த ஏரியா மேலே உங்களுக்கு ஒரு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது. ஆமென். உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கக்கூடாது, ஆமாம் எனக்கு அத்தாரிட்டி என் பிள்ளைங்க மேலே, என் வீட்டுக்காரி மேலே எல்லாரையும் நான் போட்டு அடி அணிப்பேன். அது மேலாம் அத்தாரிட்டி நான் சொல்ல வரல. பிசாசு மேலே, துரைத்தனங்கள் மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு விரோதமாக எழும்புகிற அசுத்தாவிகள் மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா நீங்கள் யார்? ராஜா போல் உட்காருங்க. கொஞ்சம் நல்லா கம்பீரமாக உட்காருங்க ராஜா. அதனால தான் சேர் போட்டுருக்குறோம். ராஜாக்கள்லாம் வராங்கன்னு தான் சேரு. ஆமென். அல்லேலூயா. ஒரு சபையில் கீழே தான், எப்படி பாஸ்டர் நீங்கள் சேரில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன சேரில் உட்கார வைக்கிறீங்க பாஸ்டர்? நீங்களாம் ராஜாக்கள். நான் பாஸ்டர் புதுசாக சொல்கிறீங்க. ஆமாம், நீங்களாம் ராஜா தானே பைபிள் சொல்லுது. இல்லை, எங்கள் சர்ச்சில் பாயில் தான் உட்காருவோம், பாஸ்டர் மட்டும்தான் சேரில் உட்காரு. ஓ, அவர் மட்டும்தான் ராஜா, நீங்களாம் ராஜா இல்லை. அவரே சொல்லிட்டார் நீங்களாம் கூஜான்னு. அல்லேலூயா. அப்போ எல்லாருமே நம்ம ராஜா. ஆமென். அல்லேலூயா. நம்ம ராஜாக்களும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொன்னீங்க, ராஜா மாதிரியா? கூனி குறிக்கெல்லாம் உட்காராதீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்களாம் ராஜா. ஆமென். ராஜா எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. சரி, நம்ம நைட் ப்ரேயர் மெசேஜுக்கு போவோம். நைட் ப்ரேயர் வாக்குத்தத்தம் என்னங்க? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் திருப்பி கொண்டார் தாவீது. ஏன் திருப்பி கொண்டார்? சகலத்தையும் தாவீது திருப்பி கொண்டார். சூப்பர். அவங்களுடைய நோக்கம் ஜனங்க மேலே, அவன் மனசு முழுவதும் ஜனங்க தான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சகலத்தையும் திருப்பி கொள்றதுன்னா நான் என் குடும்பம், என் பிள்ளை, என்னுடைய சொத்து, இதுக்காகலாம் நம்ம வாழக்கூடாதுங்க. நீங்கள் வாழறதே எதுக்கு தெரியுமா? ஜனங்களுக்காக. ஆமென். ஜனங்க பாருங்கள், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நெருப்பு, ஒரு சைடு பனி. ஒரே தேசத்தில் ஒரு சைடு நெருப்பில் அழிகிறாங்க, ஒரு சைடு குளிர்லையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தை பார்த்தா நிலநடுக்கம், பயங்கர ஜனங்க செத்து உள்ளேருந்து எடுக்கிறாங்க, பிணங்களை எடுத்துன்னே இருக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நான் சேஃபாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்காக என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டுங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இவங்களாம் ரட்சிப்புக்குள்ளே வரணும் ஆண்டவரே, இவங்களாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நாளுக்கு ஒருத்தருக்குன்னா என்ன பண்ணோம்? இயேசுவை பற்றி சொல்லணும். சொல்கிறோமா? சொல்லணும். ஆமென். ஆண்டவரை பற்றி சொல்லினே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு மனசு முழுவதும் ஜனத்தை எப்படின்னா என்ன பண்ணோம்? ஏன்னா பைபிள் சொல்லுது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமென்.
அல்லேலூயா. அவர் புண்ணியம் என்னதுங்க? அவர் புண்ணியம் பண்ணியிருக்கிறாரா? உங்களுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிறாரா? என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு? நான் ஓலை வீட்டில் இருந்தேன், சர்ச்சு கொடுத்துக்கிறாரு, ஒரு சர்ச்சுக்கு 3 சர்ச்சு கொடுத்துக்கிறாரு, நல்ல வீடு கொடுத்துக்கிறாரு, புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வச்சிருக்கிறாரு, புண்ணியம் பண்ணியிருக்கிறார். அது போல் உங்களுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிறாருல, புண்ணியம் பண்ணார்ல. இந்த புண்ணியத்தை போய் சொல்லுங்க. நான் கீழே இருந்தேங்க, அவர் எனக்கு நல்ல வீடை கொடுத்தாருங்க, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாருங்க, என் பிள்ளைக்கு ஃபீஸே கட்ட முடியலங்க, அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? புண்ணியங்களை சொல்லணும். ஆமென். அதில் ஃபீஸ் கட்ட முடியலங்க அப்படின்னா கடன் வாங்குறதுக்கு அங்கே 2 பைசா கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் கூப்பிடல. எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுங்க, எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய, உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்வாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? பக்கத்தில் பார்த்தோம். புண்ணியத்தை அறிவிக்கிறதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. சரி, நீங்கள் எப்படி வச்சிருக்கிறாராம்? உங்களை ராஜா வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களை சும்மா ஏதோ போய் செல்லு அப்படிலாம் சொல்ல, உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அபிஷேகத்துக்குள்ள என்ன இருக்குதுங்க? போன வாரம் என்ன பார்த்தாங்க? வஸ்திரத்துக்குள்ள என்ன இருக்குது? வஸ்திரம் தான் அபிஷேகம், பிரசன்னம் எல்லாமே பார்த்தோம். அதுக்குள்ள என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குதுங்க? 2 காரியத்தை பார்த்தோம். அபிஷேகம், அப்புறம் உங்களை பார்த்தா ரொம்ப பருத்தவமாக இருக்குது, பாவமாக இருக்குது. நான் கூட ஸ்கூலில் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருப்பேன். டீச்சர் கேட்பாங்க, அப்படியே மிரள பார்ப்பேன். அதனால லாஸ்ட்டில் போய் உட்காந்துருவேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் எழுப்பாங்க. ஆனால் எழுப்பலாம் மாட்டேன். ஏன் நான் கவனிக்கலைன்னா, அவங்க சொல்லும் போது அப்படி பார்த்து நிற்பேன், பேசினு பசங்க கூட அட்டாச்சுன்னு இருப்போம், பசங்களை பிடிச்சி கிள்ளின்னு இருப்போம். நீங்கள் என்ன பண்ணேன்னா கேட்கல. அதனால தான் நான் சொல்கிறேன், கேட்கலனாங்களாம் பரவாயில்ல, எழுதுனா டக்குன்னு பார்க்கலாம்ல. வஸ்திரத்துக்குள்ள என்ன இருந்துங்க? அற்புதம் இருந்தது பாருங்க. அற்புதம் செஞ்சான். அப்போ காஸ்பிள் சொல்லும் போது சும்மாலாம் அவன் ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் சொல்கிற வார்த்தை அவனுக்கு அற்புதம் கொண்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. அற்புதம் கொண்டு வர முடியாதபடிக்கு எது நம்மளை தடை பண்ணுச்சு? அற்புதமே நடக்க முடியாதபடிக்கு மற்றவங்களுடைய வார்த்தை கேட்டோம். சவுளுடைய ட்ரெஸ்ஸை போட்டான் அவன், பயந்தாங்கோலி ட்ரெஸ்ஸு. எந்த மனுஷன் பிரச்சனை வந்தானா பயப்படுறானா அவன் வார்த்தை கேட்காதீங்க. அவன் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கலாம், அவனும் பைபிளை நல்லா படிச்சிருக்கலாம், ஆனால் பிரச்சனை வரும்போது நடுங்குறானா அவன் வார்த்தை கேட்காதீங்க. அல்லேலூயா. அவன் வார்த்தை கேட்டிங்கன்னா அவன் ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்திக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸில் என்னதுங்க? அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஆமென். அல்லேலூயா. சரி, அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் இந்த இளையகுமாரனுக்கு மேலே ட்ரெஸ்ஸை மட்டும் போடல, என்னென்னு போட்டாருங்க? மோந்திரம் போட்டார். அதான் ரொம்ப முக்கியம். மோந்திரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோந்திரம் எதுக்குன்னா, இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பதவி பிரமாணம் ஏற்றுக்கும் போது அவங்க ரகசிய ஒரு பிரமாணத்தையும் இதெல்லாம் சிலதான் சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அவங்கள என்ன பண்ணுறாங்க? உட்கார வைக்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் 5 வருஷம் அமைச்சராக இருப்ப அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இலாக்கா மேலே அவங்களுக்கு அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. மருத்துவத்துறை மேலே உனக்கு அதிகாரம் இருக்குது. அவர் வந்தாருன்னா மருத்துவத்துறை அவர் தான் முக்கியமான ஆள். அப்போ ஒரு சில இலாக்கா மேலே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? அதிகாரத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இப்போது அந்த இளையகுமாரனுக்கு மோந்திரம் போட்டார் பாருங்க. அது எப்படின்னா அதிகாரத்தை கொடுத்தாரு. எப்படின்னா, என் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன்டா, நான் எதெல்லாம் பண்ணால் ஜனங்க எழுந்து நிற்பாங்களோ அந்த அளவுக்கும் உனக்கும் எழுந்து நிற்பாங்கடா, உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்டான்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, ஏன்னா அந்த அதிகாரத்தை அவன் எழுந்துட்டான். அல்லேலூயா. பன்னி பக்கத்தில் இருந்தானே, அவனை பார்த்து எழுந்து உட்காந்துருப்பானா? ஏன்னா அப்பா விட்டு தூரம் போயிட்டான். அவன் பன்னி பக்கத்தில் போய் இருக்கிறான், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கிறான். அவனை பார்த்து சார் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு இருப்பானுங்களா? ஆனால் அதிகாரம் வந்தவனே என்ன பண்ணியிருப்பானுங்க? அப்பாவுக்கு எந்த கணத்தை கொடுக்குறாங்களோ பிள்ளைக்கும் அதே கணத்தை கொடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, அப்பா அது உள்ளதான் அவனுக்கு தான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அதிகாரத்தை கொடுத்தாரு. எப்படிப்பட்ட அதிகாரம்னா,
நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த இளையகுமாரனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் யார் தெரியுமா? அந்த இடத்துல ஆண்டவராக சித்தரிக்கப்படுது. இளையகுமாரன் யாருன்னா நம்ம தான். பாவத்தில் இருந்தோ மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? ரட்சிப்புகளை கொண்டு வந்தார், வஸ்திரத்தை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். இந்த அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். அதிகாரத்துடைய அந்த அந்த அது எப்படிப்பட்டதுன்னா, அது கீழ்ப்படுத்துறது, ஆண்டு கொள்வது. அல்ல, அதிகாரம் என்னன்னா கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றது. அல்லேலூயா. பாருங்க, ஆதாமுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கும் போது அவனை கீழ்ப்படுத்தணும்னு சொன்னாரு. அது என்ன பண்ணோம்? ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா. தரித்திர ஆவி வரும்போது என்ன பண்ணோம்? அதை கீழ்ப்படுத்தணும். ஆமென். அதை என்ன பண்ணோம்? ஆண்டு கொள்ளணும். உட்காரணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாஸ்டர், ஆனால் நீங்கள் வந்தீங்களா, வந்தபோது நீங்கள் சொன்னீங்க இது போல் இனிமேல் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு ஒரு இதுவும் இல்லை. அதனால் அதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் வந்து போனோடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாதவங்க என்ன பண்ணாங்க, பேங்க்கில் 50,000 ரூபாய் காசு போட்டாங்க பாஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது ஒன்று என்ன தெரியுதுன்னா, அதுக்கப்புறம் அவங்க கடன் வாங்கினாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் போகிறோம் பாருங்கள், போகும்போது ஒரு நாள் நானும் கஷ்டப்பட்டேன். தரித்திரத்தின் ஆவி என்ன பண்ணுச்சு, நான் பரட்டி எடுத்தது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் அதை கீழ்ப்படுத்த ஆரம்பித்தோம். ஒரு நாள் ஆண்டு கொள்ள ஆரம்பித்தோம் பாருங்க. நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அது கீழ்ப்படிய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் போகிறோமோ கீழ்ப்படிய ஆரம்பிக்குது. அந்த இருக்கிற இடத்துல அது பயங்கரமாக ஆட்சி செஞ்சாலும் அங்கே நம்ம போய் நிற்கும் போது அது என்ன ஆகுது? கீழ்ப்படியுது. அது அந்த டைம் வரைக்கும் ஆண்டு கொள்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க கடன் வாங்கினாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்க வீட்டிலே உட்கார முடியுமா? அங்கேருந்து வந்துடுறோம். ஆனால் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒவ்வொருத்தரை மட்டும் அப்படி பண்ணல, எல்லாரையுமே அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். எல்லாரையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றதுக்காக தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? பூமியின் மேலே அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டில் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பலவீனம் இருந்தால் கூட என்ன பண்ணணும்? நீங்கள் கீழ்ப்படுத்தணும். கீழ்ப்படுத்துதுன்னா எப்படி? இயேசுவின் நாமத்தினால பலவீனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நானும் என் பிள்ளையும் எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள்ள பிதாவுக்குள்ள மறைஞ்சிருக்கிறோம். எங்களை தொடர்த்து உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணோம்? கீழ்ப்படுத்தணும். ஆமேன். நீங்கள் சொல்கிறீங்க, எங்கே பாஸ்டர் கீழ்ப்படுது? அப்போ தான் ஏறுது சூடு. நல்லா தான் இருந்தேன் பாஸ்டர், ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் பாருங்க, அப்போ தான் அது அதிகமாக ஆயிடுச்சு. சொல்லுவாங்க நிறைய பேர், நல்லா இருந்து இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னையும் நல்லா ஆயிடுச்சு. ஆனால் எங்கிட்ட எப்படி தெரியும் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணோன்னே சரியாயிடுச்சு பாஸ்டர் அவங்க சொல்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை நிறைய ஆகும். பாருங்க, நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம கீழ்ப்படுத்துகிறோம், அது ஆண்டு கொள்றது இல்லை. ஆமீன். கீழ்ப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமம் சொன்னால் அது என்ன ஆகுது? வசனம் சொல்லுது, இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி முழங்கால் முடங்கி தான் ஆகணும். ஆமேன். ஆனால் முழங்கால் முடங்குது பாருங்க, அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுது? அது ஆக்ரோஷமாக என்ன பண்ணுது? கிரியை செய்து. ஆனால் என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணும்? ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ எப்படின்னா, கோலியாத் சொல்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு சவால் விடுறான். என்ன சவால் விடுறான்? கோலியாத்து கதை யாராருக்கெல்லாம் தெரியும்? கோலியாத்து கதை தெரியுமா? தாவீது கதை தெரியுமா? கோலியாத் தாவீது. என்ன சவால் அது? நீங்கள் கொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன். ஒரு வேளை நான் கொண்டேன்னு நீங்கள் என்ன பண்ணோம்? எங்களுக்கு ஆமாம், இதுதான் சவால் இல்லைங்களா? இப்போ இவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணான்? போயிட்டு சவால் விடுறான். சவால் விடும் போது என்ன பண்ணுறான்? உன் தலையை வெட்டி என்ன பண்ணுவேன்? இப்போ இவன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிய வைக்கிறான்.
கீழ்ப்படிய வைக்கிறான் பாருங்க, கீழ்ப்படிய வைக்கிறான். ஆனால் கீழ்ப்படிய வைக்கிறது மட்டும் இல்லை, இவன் சவால் விட்டு வந்து யார் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு மட்டும் வந்தால் மட்டும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணோன்னே என்ன ஆகுதுங்க, அவனை தலைவெட்டி போட்டான். என்ன ஆயிடுச்சு, அவன் செத்த உடனேயும் பெலிஸ்தீரர் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படுத்துறது என்னன்னா அவனை க்ளோஸ் பண்ணுறது, சவால் விடுறது மட்டும் இல்லை. நான் அவ்வளோதான், நான் பார்த்துக்குவேன், நான் மேலே வந்துடுவேன், நான் என் வீடை பெருசாக்கிடுவேன், நான் குறுக்கி போக மாட்டேன், குன்றி இதே சொல்லுவாங்களே வாய்ஸ் அவுடால்னு, இதே சொல்லின்னு நிறைய பேர் 10 வருஷம் 5 வருஷம் அப்படியே இருப்பான். அப்படிலாம் இருக்கக்கூடாது, வாய்ஸ் அவுடாலாம் இருக்கக்கூடாது. நம்ம பேசுனா ஆவிக்குரிய மண்டலத்தில் எதுனா ஒன்று நடக்கணும். ஆமேன். அல்லேலூயா. பவுல் சொல்ல, நாங்கள் செலமெல்லாம் இல்லை, நாங்களும் 10 தலையை வெட்டினால நாங்கள் வெட்டினா தலை உழையாம். ஆமேன். அல்லேலூயா. நானும் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்காதாங்க. ஆனால் ஜெபம் பண்ணால் ஒரு மாற்றங்கள் இருக்கணும். ஆமேன். இதுதான் கீழ்ப்படுத்துறது, இதுதான் ஆண்டு கொள்றது. அல்லேலூயா. அப்போ யார் ஆண்டு கொள்ள முடியுமா? ராஜா. யார் கீழ்ப்படுத்த முடியுமா? ராஜா தான். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜாவை உன்னை வச்சிருக்கிறேன். எதுக்கு? பூமியில் நீ தான் யாரு? நீ தான் ராஜா. அல்லேலூயா. சொல்லுங்க, பூமியில் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துறதுக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ராஜா கை தட்டலாமா? சரி, இப்போ ஒருத்தர் ராஜாதி ராஜா ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வேற ஒருத்தர் வராரு. மத்திய சுவிசேஷம் 28:18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. போதும். இந்த ராஜா வந்து சொல்றாரு, எதுக்கு இவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு? எப்படிப்பட்ட அதிகாரம் அது? இப்ப எப்படிப்பட்ட அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு? ஆதாமுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்தாரு, பூமி மேலதான் ஆளுக. ஆனா இந்த ராஜா சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குது. இப்போ இதை நான் உனக்கு கொடுக்கணும்னா நீ ஒன்று செய்யணும். என்ன பண்ணோம்? புறப்பட்டு போகணும். ஆமேன். நான் இல்லைங்க, நான் 8:30 மணிக்கு 10:30 மணிக்கு வருவேங்க, அதுக்கு மேலே எனக்கு டைம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் புறப்படவே இல்லைன்னு அர்த்தம். ஒன்று. இன்னொன்று, உங்கள் மேலே ஒரு அதிகாரம் இருக்குது பாருங்க, அந்த அதிகாரம் செயல்படவே இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பூமி மட்டும் உனக்கு நான் ஆண்டு கொள்றதுக்கு கொடுக்கலடா, நீ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தாவி உனக்கு கீழ்ப்படியும், மேல இருக்கிற தேவ தூதரும் கீழ்ப்படிஞ்சு உனக்கு ஊழியம் செய்வான். ஆமேன். சொல்லுங்க, எனக்கு பூமி மட்டும் இல்லை, வானத்திலையும் பூமியிலையும் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் ராஜா. ஆமேன். ராஜா போல உட்காருங்க. இவ்வளோ சொல்கிறேன்னு இப்போ கூட கூனி குறுக்கி உட்காருங்க, ராஜா மாதிரி உட்காருங்க. அல்லேலூயா. ராஜா எங்கே இருக்கிறீங்களோ அங்கே பாருங்க, சும்மா ஒன்றுமே இல்லாதெல்லாம் சும்மா ஒரு ஒன்றுத்துக்கு வெட்டுலாம் அப்படியே கம்பீரமாக வந்து நிற்கும் இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் ஒன்றுமே இருக்க மாட்டான், திடீர்னு எம்எல்ஏக்கு பிஏ ஆகிட்டான்னு பார்த்தா அவன் நடைய மாறும். பார்த்துக்கிங்களா? நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க, இப்போ பார்த்தா எம்எல்ஏக்கு பிஏ ஆகிட்டாங்க, எம்பிக்கு பிஏவாக இருக்கிறான், நடைய மாறும். அவன் வந்து உட்காரன் தோரணை ஒரு மாதிரி இருக்கும், அவன் வந்து நிற்கிற பேச்சு வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்கள், 5 வருஷம் தான். ஆனால் நிரந்தரமானவர், அவர் என்ன ராஜாவாக்கியிருக்கார். அந்த சீட்டுக்கு முடிவே இல்லைங்க. ஆமேன். அல்லேலூயா. உடனே இந்த ஆட்சி கழிச்சிடும், 2 வருஷத்துக்குள்ளே கழிச்சிடுவோம். ஆனால் அதை கலைக்கவே முடியாது. அவர் வச்சிருக்கிறாருங்க ராஜா, நீ அவரை வச்ச ராஜா. ஆமேன். அந்த ஒரு பரிசுத்த திமிரு. அல்லேலூயா. நான் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், அவர் என்ன ராஜாவா அபிஷேகம் பண்ணிருக்க. பாடுறதுக்கு ராஜாக்களும் நாங்களே பாடுறதுக்கு மட்டும் இல்லை, செயல்முறை கொண்டு வரணும். ஆமேன். நான் எந்த இடத்துல போறேனோ என் கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாம் வரையா. ஆமேன். அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன், என் கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாம் வரும். ஆமேன். இப்போ பிரச்சனை என்னதுமா, நானும் அப்படிலாம் சத்தியத்தெல்லாம் கேட்டோம், கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலையே. கட்டுப்பாட்டுக்கு பிச்சுன்னு போகுது பாஸ்டர்.
அப்படின்னு தான் நம்மளுக்கு மனசில் வரும். ஏன் இன்றைக்கி ராஜாவுன்னா அதிகாரம் இருக்கணும், ஏன் அதிகாரம் இல்லை? ஏன் நம்ம எதுனா ஒன்று சும்மா ஒரு ஃபீவர் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, சுகமாக்க முடியல. அது கூட என் கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. சரி பிள்ளைங்க வரமாட்டாங்க, நான் ஒன்று சொல்லிங்கிறேன், அவன் பாட்டு போயின்னுக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்களா? கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல, அப்படி தானே? ஆமென். மனசுலாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குதுங்க, ஏன் கட்டுப்பாட்டுக்கு ஒரு வரல? சரி, நம்ம ஒரு வசனத்துக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ராஜாவாக இருக்கிறோம். ஆமென். யாரெல்லாம் சொல்ல முடியும் ராஜான்னு? ஆமென். ராஜாவாக இருந்தால் அதிகாரம் செயல் பண்ணணும். ஆமென். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். ராஜாவாக இருந்தால் அவன்தான் ராஜா. ஆமென். சரி, இங்கே ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 சாமுவேலுக்கு போகலாம். 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பணியை செலுத்தினேன் என்றான். போதும். இப்போ இவன் மனசு எப்படி யோசிக்குது? இவன் மனசு எப்படிங்க யோசிக்குது? ஜனங்களை தான் யோசிக்குது. அவன் என்ன சொல்கிறான்? மெசேஜுடைய இது என்னது? ஜனங்க மேலே தான் நம்மளுக்கு பாரம் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை என்ன பண்ணுவாருங்க? இழந்ததெல்லாம் கொடுப்பாரு. ஆமென். இழந்ததெல்லாம் கொடுக்கறதுனா மனசு ஜனங்க மேலே இருக்கணும். இவன் மனசு யார் மேலே இருக்குது? இவன் மனசும் ஜனங்க மேலே தான் இருக்குது. பாருங்க, இந்த கதை யாரெல்லாம் படிச்சிங்களே தெரியல, நான் படித்தேன். இப்போது சாமுவேல் இருக்கிறாரு. சாமுவேல் கிட்ட போகிறான். என்னப்பா இது போல் பெலிஸ்தன் வந்துட்டானுங்க, யுத்தம் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுற, ராணுவத்தை எடுத்து இறங்கிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ சாமுவேல் சொல்கிறார், சரி நான் போகிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீ எல்லாம் ஆர்மியெல்லாம் ரெடியாக வச்சுனுது, நான் வர வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்பா. காத்தோன்னே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துன்னு வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுற நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சொல்லும் போது இவனும் என்ன பண்ணா, சரிப்பா அப்படின்னு வரான். அவன் என்ன பண்ணான், இராணுவத்தெல்லாம் இறக்கிட்டு நின்றுக்கிறான். ஆனால் இந்த பெலிஸ்தர் இராணுவம் என்ன பண்ணுறதுன்னா முன்னேறி வரும்போது இவன் இஸ்ரவேல் ஜனலாம் நான் பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறானுங்க, ஐயோ இன்னும் இவன் உச்சத்துக்கு என்ன பண்ணல, இவர் எதுவுமே சொல்லையே, எதுவுமே கர்த்தருடைய வாக்கு வரலையேன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பயந்து என்ன பண்ணுறானுங்க, கொகையெல்லாம் போய் என்ன பண்ணுறானுங்க, ஒளியிடும் போது திரும்பி பார்க்குறான் சவுல். பார்த்தா எல்லாம் ஒளிறாங்க, பயப்படுறான். ஐயோ ஜனங்களுக்கு எதுனா சேதம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், பயந்துட்டு என்ன பண்ணுறான். இவர் 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, 7 நாள் ஆயிடுச்சு. 7 நாளுக்கு அப்புறம் என்ன வரல, சாமுவேல் வரவே இல்லை, கர்த்தருடைய உத்தரவே வரல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இவர், உடனே சரி எத்துன்னு வாங்கய்யா, ஏன்னா ஜனங்க ரொம்ப முக்கியம் இல்லை, ஜனங்களை அவன் என்ன பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறது, அதனால ஜனங்களை காப்பாற்றணுமேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், பலி செலுத்தி முடிக்கும் போது யார் வந்துட்டாங்கன்னா சாமுவேல் என்ன பண்ணிட்டாரு, வந்தோடனே என்ன பண்ணினுக்கிற நீ அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க நீங்கள் வரதுக்கு முன்னாடி லேட் ஆகிடுது, உத்தரவு வரணுமே, நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஏன்னா பலி செலுத்தி தான் விண்ணப்பம் பண்ணணும், நான் பலி செலுத்தி வச்சுன்னா நீங்கள் விண்ணப்பம் பண்ணது கரெக்டாக இருக்கணும்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிட்டேன்னா புத்தீனமாய் 13 வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். போதும். இப்போ இவர் சொல்றாரு, நீ ரொம்ப புத்தீனமா செஞ்சுட்ட. இப்போ நீ யாரு? நீ ராஜா தான். உன்னை ராஜா ஆக்குனது யாரு? ஆண்டவர் ஆக்குனாரு. உனக்கு ஜனங்களை கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் நீ எங்கே போன? கழுதை தேட போன. உன்னை இங்கே எடுத்துன்னு இது வரைக்கும் உன்னை உயர்த்தினது அவர் தான். இப்போ அன்னைக்கெல்லாம் அவர் வேணும், இன்னைக்கு மட்டும் அவர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவரை விட்டு நீ பாட்டுக்கு தானா நீயே செய்வியா அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, வான் பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கே சொல்லும் போது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஈஸியாக புரியுது சொல்கிறேன்டா. இப்போது 3 நாள் பாஸ்டிங் போடுவாங்க பாஸ்டர், ஃபீஸ் கட்டணும் பாஸ்டர், ஏதோ ஒன்று சொல்லும் போது 3 நாள் முடிஞ்சிடும். அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் குஷியில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வரல, அப்போது டக்குன்னு அவங்க 3 நாளை 7 நாளாக மாற்றிடுவாங்க.
அப்புறம் எப்படி சிஸ்டர் வரல பாஸ்டர், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், பாஸ்டிங் ப்ரேயர் ஏற்றிட்டேன். சரி ஏறினே போவோம். இப்போ அவங்க ஃபீஸுக்கோ ஏதோ ஒன்று தேவைக்காக போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ போட்டுன்னே இருப்பாங்க பாருங்கள். திடீர்னு என்ன ஆகும்னா அந்த 7 நாளுக்கு மேலே என்ன ஆகும்னா கொடுத்தவன் என்ன பண்ணுவான், ப்ரெஷர் பண்ணுவான். என்னங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? இல்லைங்க கொடுக்குறேங்க, கண்டிப்பாக கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ அவன் ப்ரெஷர் பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தேவனை விட்டு என்ன பண்ணுவாங்க. இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 7 எவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க? ரொம்ப கணக்கில் இந்த சைடு வீக்கு 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் ஒன்றையும் இவங்க மனசில் ஒன்று டிசைட் பண்ணுறாங்க என்னென்னா, சரி 10 நாள் ஆயிடுச்சு, சரி இன்னும் ஒரு 10 நாள் 21 நாள் பண்ணிடலாமே. அந்த அவன் என்ன பண்ணுவான், அவன் தாங்க மாட்டான் பாருங்க. அவன் ப்ரெஷர் பண்ணினே இருப்பான். இங்கே உட்காருமா, ப்ரெஷர் பண்ணினே இருப்பான் பாருங்க. இப்போது லாஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பக்கத்தில் யாருன்னா 2 பைசா கொடுக்குறாங்களா, 3 பைசா கொடுக்குறாங்களா. இப்போது பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் என்ன சொன்னார், கண்டிப்பாக நீ அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா உனக்கு கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பாருமா. நான் வந்து ஒரு பெட்டியை பார்க்குறேன், பெட்டி உனக்கு வரப்போதுமா, ஏதோ காசு வரப்போது, செக்கு ஏதோ என்னன்னு பண்ணுறேன், ஏதோ காசு ஓலையை பார்க்குறேன், கண்டிப்பாக உனக்கு காசு வரும், ஏடிஎம்மில் கண்டிப்பாக யாருன்னா காசு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்துடுவார் பாருங்க. இவங்களால என்ன பண்ண முடியாது, டைம் ஏற 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 இவங்களால முடியாது. இவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் இது போலயே கடங்காரனா ஆவணங்கள்லாம் இருக்கிறாங்க. வாக்கு சொல்லிட்டேன், அதனால் நான் என்ன பண்ணேங்க, வாக்கு சொல்லிட்டோம், வாக்கு வந்து மாறக்கூடாதுல்ல, அதனால் நான் வாக்கு கொடுத்தேன். வேறு என் தலையனா வச்சு என்ன பண்ணுறேன், தலையனா வச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வேற ஒருத்தர்கிட்ட போய் வாங்கிடுவாங்க பாருங்கள். வாங்கின உடனே இவங்களுக்குள்ளே இருக்கிற அத்தாரிட்டினா ஆகுது இங்கே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புத்தினமாக செஞ்சுட்டப்பா, நீ வந்து என்ன பண்ணுறேன்னா உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். ஏன் அதிகாரம் செயல்படலன்னா கர்த்தருடைய வசனத்தின்படி போன வருஷம் நம்ம வாழலைங்க. ஏன் அதிகாரம் செயல்படல, ஏன் அதிகாரம் எடுக்க முடியல, சரி அதிகாரம் கூட செயல்படல, ஏன் விசுவாசத்தில் நிற்க முடியல, கர்த்தர் ஒன்று கொடுப்பாரு, ஏன் கடைசி வரைக்கும் என்னால் நிற்க முடியல. ஏன்னா இவனுக்கு என்னன்னா தேவனுடைய மகிமையை தேடுறதை விட இவன் மகிமையை வச்சான். இவன் ஜனங்களை மட்டும் யோசிக்கலைங்க, இவன் மகிமையை வச்சான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெலிஸ்தீன்லாம் போயிட்டு ஜோனத்தான் வந்து பெலிஸ்தீன் என்ன பண்ணுறான், நிர்மூலமாக்குறான். இவர் போய் சொல்லிடுறாரு, பெலிஸ்தீனை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நிர்மூலமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் தேசத்துலையும் என்ன பண்ணுறாரு, பெலிஸ்தீன் கேட்குற அளவுக்கு பெலிஸ்தீன் முறியடிச்சுன்னுன்றாரு. அவனுங்களுக்கு நான் என்னடா நீ தான் எங்களை முறியடிச்சுன்னு சொல்கிற, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை முறியடிச்சதுனால எங்களை ஃபுல்லாக முறியடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் அவனுங்க யுத்தத்துக்கு வந்தானுங்க பாருங்க. அப்போது இவன் தேவனுடைய மகிமையை தேடாத இவன் மகிமையை தேடினான். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லியிருப்போம், ஃபீஸ் கட்டோம், என்ன சொல்லியிருப்போம், 21 நாள் இருந்தோம், ஆண்டவர் கொடுக்கல, டைம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார் தான் கண்டிப்பாக கொடுப்போன்னு சொன்னார், ஆனால் கட்ட முடியல, கடன் வாங்கி கட்டிட்டோம். இப்போ யார் ஞாபகம் மகிமைப்படுத்து, யார் நாம மகிமைப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப கீழே இறங்கி சொல்கிறதுனால எங்களை குத்துதுன்றீங்களா, பரவாயில்ல, குத்துனா ரொம்ப நல்லது. யார் நாம மகிமைப்படுத்து, நம்ம இப்போது ஆண்டவரே நீங்கள் கொடுக்க கட்டிப்போங்க, அது படித்தா படிக்குது, படிக்க கட்டி போகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஃபஸ்ட்டு பையன் அப்பா வந்து சரியில்லாத அப்பான்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கையை விட மாட்டாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீதிமான் சந்ததி, அப்புறம் நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு அப்புறம் கைவிடப்படாதான். அதான் மேட்ரு, அது ஒரு நாளும் கைவிடப்படாதான். ஆமென். பாருங்க, நீங்கள் எப்போ உள்ளே வந்தீங்களோ அப்பயே அவர் தாங்க கார்டியனு. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கே அவர் தான் கார்டியனு. நீங்கள் எதுனா ஒன்று ஆச்சுன்னா யார் பேர் தெரியுமா வெளியே வரும்? நீங்கள் அசிங்கப்பட்டாலும் அவர் பேர் தான் வரும், நீங்கள் நல்லா இருந்தாலும் அவர் பேர் தான் வரும். அல்லேலூயா. நல்லா உயர்ந்தாலும் அப்பா நல்லா படிக்க வச்சுக்கிறான்ப்பா, அவங்க அப்பா போல் யாரும் இல்லை. அந்த பையன் ஊதாரியே போனால் கூட பையனை வெறுத்து வச்சுக்கிறான் பார், எப்படி வச்சுக்கிறான் பார் அப்படின்னு அப்பா பேர் தான். நீங்கள் நல்லா இருந்தாலும் இயேசு அப்பா நல்லா இல்லை, சர்ச்சுக்கு போகிறாங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லி இயேசு பேர் தானே வரும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா பரவாயில்ல, சர்ச்சுக்கு போகிறாங்க நல்லா இருக்கிறாங்க, அப்படி தான் வரும் அவர் பேர். மகிமையை தேடாத அவன் மகிமையை தேடினான். அல்லேலூயா.
அல்லேலூயா. சரி, இவன் மகிமை தேடினான் பாருங்க. ஆனால் தாவீது அப்படிலாம் யோசிக்கல. அவன் மகிமையை தேடல பாருங்க, அவர் மகிமையை தான் தேடுறான். அல்லேலூயா. இப்போ போன வருஷம் என்ன பண்ணிட்டோன்னா, நம்மளே கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையே இல்லாத நம்மளே என்ன பண்ணிட்டோம், பொறுமை இல்லாததுனால நம்மளே சில காரியங்களை செஞ்சிட்டோம். அதனால அத்தாரிட்டி என்ன பண்ணல, செயல்படலை. சரி, கீழே இருக்கிற வசனம் தான் ரொம்ப சூப்பர் வசனம், அந்த படித்து முடிச்சிங்களே. மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். சரி, இப்போ இங்க சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அப்புறம் இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம், இப்போ மேலே இருக்கிற வசனத்தை சிறைப்படுத்துவார்னு சொல்கிறார், கீழே இருக்கிற வசனம் வந்து நிற்காதுன்றார். என்னங்க இது பைபிள் அப்படியே ஒரு மாதிரி சொல்லுது? யோசிச்சிருக்கிறீங்களா? படிச்சுங்க, யோசிச்சிருக்கிறீங்களா? என்ன தெரிஞ்சது? சூப்பர்மா, ஒத்துக்கினேன். இப்போ மேலே இருக்கிற வசனம் சொல்லுது, உன் ராஜ்யபாரத்தை என்ன பண்ணுவேன்? இப்போ எப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ ராஜா தான், ராஜா தான், ஆனால் உனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரத்தை வேற ஒருத்தனுக்கு கொடுப்பேன். ஆமென். நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, ஆனால் ரூல் பண்ணுறது கிடையாதுங்க பாருங்க. அசுத்த ஆவிகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது அப்படியே அலண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க ராஜா தான், அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், அவங்க கிறிஸ்தவங்க தான், அவங்க ராஜா, ஆனால் அதிகாரம் இல்லாத ராஜா. புரியுதா? சவுல் ராஜா தான், ஆனால் அதிகாரம் கிடையாது. அதிகாரத்தை ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷங்கிட்ட கொடுக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நிறைய பேர் ராஜாவாக இருக்கிறாங்க, ஆனால் அதிகாரம் இல்லாத ராஜாவாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுறவங்களாம் இல்லையா? இப்போ சரி, அப்போது தாவீது என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய மனசு போலயே அவன் மனசு மாறிடுச்சு. இதுதான் ஆண்டவர் சொல்ற, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். இப்போ மேட்ரு என்னன்னா, எனக்கு ராஜாவாக இருக்கிறேன், அபிஷேகம் இருக்குது, ஆனால் அதிகாரம் செயல்படலைன்னா நான் எப்படி இருக்கிறேன்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இல்லை. ஏன்னா இவன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இல்லை, அதனால தான் இவனுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாததுனால தான் பயந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் கழுதை தேட போனான், அவனை இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவாக்கினார். இன்னொன்று, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, அவனுக்காக எல்லா ஆட்களை கொடுத்தாரு, ஜனங்களை கொடுத்தாரு, அவனுக்காக எல்லாருமே கீழ்ப்படுகிற அளவுக்கு, அவனுக்கு எல்லாரும் வந்தனம் போடுற அளவுக்கு கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்தவர் ஒரு கோலியாத்தை நிர்மூலமாக்க முடியாதா? ஆக்கலாம்ல. அவன் மேட்ருனானா, அவன் தேவனுடைய இருதயத்தை யோசிக்கலைங்க, அவனை யோசிச்சாங்க. ஆமென். இந்த வருஷம் உங்களை யோசிக்காதீங்க, தேவனை யோசிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை யோசிக்காதீங்க. உங்களை யோசிச்சு தான் கெட்டு போனீங்களே. உங்களை யோசிக்காதீங்க. அவருடைய இருதயத்தின் விருப்பம் உங்கள் விருப்பமாக மாறட்டும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய விருப்பம் உங்கள் விருப்பமாக மாறிச்சுன்னு வச்சுங்களேன், அவர் கொடுத்தாருங்க அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி செயல்படுங்க. ஏன்னா இவன் இளையகுமார் என்ன இல்லைன்னா, அப்பா மேலே ஒரு ஆசையே கிடையாது. அப்பா சொத்து சேர்த்துட்டார், அப்பா வச்சுக்கிறார், எல்லாத்தையும் மாறின்னு போயிடலாம் அப்படி தான் நினச்சான். அப்பா கூட இருந்தார்னா எவ்வளோ நல்லா இருக்கும், இன்னும் பெருசாக்கலாமே, இன்னும் நல்லா பண்ணலாமே. அப்பாவுடைய இருதயம் அவனுக்கு புரியலங்க. ஆனால் பரவாயில்ல, அப்பா என்ன பண்ணார், வெயிட் பண்ணார். பரவாயில்ல, எப்படியே கஷ்டப்பட்டு, எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியே போயிட்டேன், என்னால் என் சமூகத்தில் உட்கார முடியல, எல்லாத்தையும் எழுந்துட்டேன், பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அப்பா என்ன பண்ணார்னா வெயிட் பண்ணி 2024 வரைக்கும் வெயிட் பண்ணி 25 மறுபடியும் வஸ்திரத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா நோக்கம் உண்டுங்க. ஆமென். அல்லேலூயா. எங்கேயே போனோங்க, எங்கேயே இருந்தோம். இன்னைக்கு சண்டே நம்ம ஆண்டவர் மட்டும் இது பண்ணலன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவோம், போயிட்டு கரும்பை பார்த்து ரேட்டு பேசி, இன்றைக்கி போகி தெரியுமா, இன்றைக்கி நைட்டு போகி, இன்றைக்கி நைட்டு நாங்கள்லாம் போகிக்கெலாம் என்ன தெரியும் வரும், எல்லாத்தையும் போய் எடுத்துன்னு வந்து வச்சுடுவோம்.
ஏன்னா நைட்டு எரிக்கிறதுக்கு. இதெல்லாம் இன்றைக்கி செய்கிற வேலை. எங்கேயே இருந்தங்க தூக்கின்னு வந்து உயர்த்தினாருங்க. அல்லேலூயா. தூக்கின்னு வந்து உயர்த்தினார். எங்கேயே இருந்தங்க. அவர் யோசிங்க, அவர் மனசு யோசிங்க. அவர் மனசு ஒன்றே ஒன்று தெரியுமா? யாரும் கெட்டு போகக்கூடாது. இதுதான் இந்த லூக்கா 15:10. ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. யாரெல்லாம் சொர்க்கவாசல் திறந்ததெல்லாம் பார்த்தீங்க? பார்த்தீங்களா? 2-3 நாள் வேலை செஞ்சாங்க, சொர்க்கவாசலுக்கு திறந்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் திறப்பாங்க, ஒரு வருஷம் மூடுவாங்க. ஆனால் நிரந்தரமாக நம்மளுக்கு சொர்க்கவாசல் திறந்துட்டாருங்க. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவருக்காக யோசிங்க. அல்லேலூயா. திறந்தவங்களாம் போய் பார்க்கறதுக்கு போனானுங்க. 6 பேர் செத்துட்டானுங்க தெரியுமா? 30 பேர் காயத்தில் இருக்கிறானுங்க. இது ஒரு நாள் நடக்கல, வருஷம் திறக்கும் போதெல்லாம் சாவறானுங்க. ஆமென். வர வச்சு சாவடிச்சது அவர். செத்து நம்மளை ஜீவனை கொடுத்து சொர்க்க வாசலை திறந்தாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவருக்காக வாழுங்க. உங்களுக்காக வாழ்ந்தெல்லாம் மூட்டை கட்டி போடுங்க. அவருடைய விருப்பம் உங்கள் விருப்பமாக மாறட்டும். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தாவீது. ஆமென். அவனை தூக்கிட்டாரு. ஆமென். அவங்ககிட்ட அதிகாரம் போயிடுச்சு. அல்லேலூயா. நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா? அதிகாரம் இல்லாதெல்லாம் வருஷம் சரியா ராஜாவாக இருப்பான். ராஜாவாக இருப்பான் பாருங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்காக வாழ்வான் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, எப்பா நீ உனக்காக வாழ, உன் அதிகாரத்தை தூக்கி வேற ஒருத்த மேலே வச்சிடறன்னுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரு முன்சாமி இருக்கிறான், ஒரு கந்தசாமியார். முன்சாமி அவனுக்காக வாழ்கிறான், பார்த்துனே இருப்பார். இவன் சரியா வாழலை, தூக்கி வைடா கன்சாமி மேலே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லு 2 மடங்கு அபிஷேகம். அல்லேலூயா. 2 மடங்கு அபிஷேகம். ஆண்டவர் சொல்லு, எலியா நீ போத நிறுத்து, நான் ஒருத்தர் ரெடி பண்ணிட்டேன். நீ பயப்படுற, எசபேலை பார்க்கும் போதே பயப்படுற. எசபேலை நீ என்ன பண்ண, விரல விட்டு ஆட்டின ஒரு மனுஷன் நீ. ஆனால் எசபேலை பார்த்தவனையும் பயப்படுற. நீ வெயிட் பண்ணு, நான் உன்னை விட சூப்பர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் மேலே தூக்கி வச்சிடறேன். ஆமென். 2 மடங்கு அபிஷேகம். உனக்குள்ள ஒரு அத்தாதட்டி இன்னொருத்தனை தூக்கி வச்சாரு பாருங்க. அது ஒரு அதிகாரம். செயல்படு, ஜகஜோதியாக ஜொலிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷியாக இருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ராஜ பதவி அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கும். சும்மா சின்ன ஜுரம் இல்லை, கேன்சரே உங்களை பார்த்து அலறும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாட்டை பாடணும். எகிப்தின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், பார்வோன் எனக்கு எதிராய் வந்தாலும், ஆண்டவரே பாதை உண்டு பண்ணும் தேவன் நீ இருக்க, கானானுக்கு கவலை இல்லையே. உன்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர், அவர் பார்த்துக்குவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் உன் மனசு ஆண்டவரை யோசிக்கிட்டோம். ஆண்டவருடைய இருதய துடிப்பு உன்னுடைய இருதய துடிப்பாக மாறட்டும். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா உம்மை உயர்த்துக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் துதிக்கலாம். நீங்கள் போதும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இந்த 2025 ஆண்டவரே நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், உண்மையா பாடுவோம். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும்,
தடுத்து விட்டாலும் அதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. உள்ள இடங்களிலே நீக்கிடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உள்ள இடங்களிலே நீக்கிடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் உங்க விருப்பம் தான் எங்க விருப்பம் ஆண்டவரே. ஓ, உங்க இருதய துடிப்பு எங்க இருதய துடிப்பா மாறட்டும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. இவ சொன்னா, ராகேல் சொல்றா, சாரி தாவீதுடைய மீகாய் சொல்றா, அந்த பொம்பளைங்களுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போற அளவுக்கு நீ டான்ஸ் ஆடுறிய, நீ ஒரு ராஜாவா இருக்கிற. தாவீது சொல்றான், என்ன ராஜா வச்சவர் அவர் தான், நாட்டு பின்னாடி போன சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தினவர் அவர் தான். அவருக்கு முன்னாடி இதுவரைக்கும் இல்லை, இதுவரை அதிகமா ஆடுவேன். அவனுடைய மகிமையை தேடாத, தேவனுடைய மகிமையை கனப்படுத்தினான். கர்த்தர் இதுவரைக்கும் உன்னை கொண்டு வந்தார், இதுவரைக்கும் உன்னை ஆசீர்வதிச்சார். ஒருவேளை சொல்றியா, எனக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், நீங்க தான் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே வரலையே. ஆனா நான் சொல்றேன், உங்க வீட்டுல இருந்த நெருக்கத்தை பார்த்து உன்னை போல இருந்தவங்க எல்லாம் மரித்து போனாங்க. நெருக்கம் வந்தாலும் நெருக்கம் உன்னை பச்சிக்காத, கர்த்தர் ஜீவனை கொடுத்து இதுவரைக்கும் நடத்தி வந்தாரு. அதுக்கு நன்றி சொல்லு, அதுக்கு உண்மையாயிரு. அது அவருக்காக யோசி, அவர் மனசை யோசி, அவர் மனசை யோசி. உனக்குள்ள இருக்கிற அதிகாரம் செயல்படும். கரங்களை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இவங்க இருதயத்துக்கு ஏற்றங்களா இருக்கட்டும் ஆண்டவரே. துதியின் வாசல் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கட்டும், உங்க வசனத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக எங்க மகிமையை தேடாத, உங்க மகிமையை தேடுறவர்களாய் நாங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரம் செயல்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிலரசேன் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.